ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே. பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வைகுண்ட ஏகாதசியை பற்றிய ஒரு காணொலி. 2023 வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்துவிட்டது. தற்போது இரண்டாவது முறையாக டிசம்பர் 23 ஒரு வைகுண்ட ஏகாதசி வருகிறது. பொதுவா வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது 3 நாட்கள் இருக்க வேண்டிய விரதம். சஷ்டி விரதம் 7 நாள் இருக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி விரதம் 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். இந்த வருஷம் எந்த நாள்ல வைகுண்ட ஏகாதசி விரதத்தை ஆரம்பிச்சு எந்த நாள்ல அதை நிறைவு செய்ய வேண்டும், எந்த நாள்ல இரவு கண் விழிக்க வேண்டும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு வருஷத்துல 24, 25 அல்லது 26 ஏகாதசிகள் வரும். அதுல மிகவும் சிறப்புக்குரிய ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. சொர்க்கவாசல் திறப்பு இந்த ஏகாதசியில தான் நடக்குது. இந்த 2023 வருடம் டிசம்பர் மாதம் 22 மார்கழி 6 அன்று காலை 8:16 வரைக்கும் தசமி திதி இருக்கு. அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. இந்த ஏகாதசி திதி டிசம்பர் மாதம் 23 மார்கழி 7 காலையில 7:17 வரைக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் துவாதசி திதி துவங்கி டிசம்பர் 24 மார்கழி 8 காலை 6:25 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏகாதசி திதியில விரதத்தை ஆரம்பிச்சு துவாதசி திதியில தான் அதை முடிக்கணும். அப்ப கணக்குக்கு 3 நாட்கள் வரும். இதனால வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் 22 விரதத்தை துவங்கிடணும். அன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளலாம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வந்து விரதத்தை துவங்குவது சிறப்பு. டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு முடிந்தவர்கள் உணவு உட்கொள்ளாம இருக்கலாம். இல்லைன்னா எளிமையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு அன்று இரவு வழக்கம் போல தூங்கிக்கலாம். பூலோக வைகுண்டம் என போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை தான் கணக்குல வச்சுதான் மற்ற கோயிலோட சொர்க்கவாசல் திறக்கப்படுது. அதன்படி இந்த வருஷம் டிசம்பர் 23 அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்படும். அதை தொலைக்காட்சியில நேரலையாகவோ அல்லது முடிந்தவர்கள் நேரிலோ சென்று தரிசித்து அன்று முழுவதும் நம்ம உணவு உட்கொள்ளாம விரதம் இருக்கணும். அன்றைய தினம் துளசி இலையை நம்ம பறிக்க கூடாது. இந்த துளசி இலைகளை பெருமாளுக்கு படைச்சிட்டு தண்ணீர்ல போட்டு அதை நாள் முழுவதும் குடிக்கணும். இந்த தண்ணியை நம்ம எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். டிசம்பர் மாதம் 24 அன்னைக்கு காலையில துவாதசி திதியில தான் துவாதசி பாராயணை நம்ம பண்ணணும். இந்த துவாதசி பாராயணை நம்ம பண்ணும்போது அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இது கண்டிப்பா நம்ம உணவுல இருக்கணும். மேலும் எதெல்லாம் உணவுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. வாழை பூ, வாழைக்காய், வாழைப்பழம், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், ஏன் வாழை இலையில கூட வச்சு அவன் அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பொதுவாக பாக்குத்தட்டு இல்லைன்னா தாமரை இலை இதைத்தான் நம்ம அன்னைக்கு பயன்படுத்துவோம். மேற்கண்ட உணவை நம்ம சமைச்சு பெருமாளுக்கு படைத்து விட்டு நாமும் உண்ணலாம். அதன் பிறகு பகல்ல உணவை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா தூங்கக்கூடாது. அன்று மாலை வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து பெருமாளை வணங்கிவிட்டு தான் இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம முடிச்சுக்கணும். மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கு முன்னர் வரக்கூடிய ஏகாதசி தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி நம்ம சொல்றோம். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளையே நினைத்து விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் காண்போம்.